இன்னும் இவ்வளவு நேரம் இப்படியே பேசிட்டே இருக்க போறோம். சுதந்திரம் கிடைச்சதுன்னு மட்டும் சொன்னா மட்டும் போதாது. ஒரு பெண்கள் ரோட்ல தனியா நடந்து போது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு கிடையாது. அப்பாவோட பாலியல் ரீதியா பாதிக்கப்படுறாங்க. ஒரு பாதுகாக்க வேண்டிய போலீஸால பாலியல் ரீதியா பாதிக்கப்படுறாங்க. ஒரு டீச்சர் ஸ்கூலுக்கு ஒரு இடத்துல கூட ஒரு டீச்சரால வந்து பாத்தீங்கன்னா பாலியல் ரீதியா கேர்ள்ஸ் பாதிக்கப்படுறாங்க. இன்னைக்கு ஒரு இடத்துல ஒரு கேர்ள் தனியா நிக்கிறது கூட பயமா இருக்கு. இன்னைக்கு யாரோ ஒரு கேர்ளுக்கு நடக்குது, நாளைக்கு நம்மளுடைய ஃபேமிலியில யாருக்கோ ஒருத்தருக்கு நடந்தா கண்டிப்பா இதோட வழி என்னன்னு தெரியும். இவ்வளவு நாளைக்கு அப்படியே பேசிட்டே இருக்க போறோம். 3 வருஷத்துக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சியில ஸ்ரீமதி நடந்த வழக்கை நோய்க்கு நிலுவையில் இருக்கு. இப்ப ரீசெண்டா ஒரு 2 months முன்னாடி திருவண்ணாமலை நடந்த விஷயம் இன்ன வரைக்கும் பேசும் பொருள் தான் ஆயிட்டு இருக்கு. சேம் அதே மாதிரி தான் இப்போ நடந்த ஒரு 2 days முன்னாடி நினைக்கிறேன், 2 days கூட கிடையாது, 4 days முன்னாடி ராபிடோ பர்சனால பாலியல் ரீதியா பாதிக்கப்பட்டாங்க. எல்லா கேஸுமே ஒரு நாள் பேசப்படுது, அதுக்கப்புறம் மறந்துடுறோம். மறுபடியும் அந்த தப்பு மறுபடியும் நடக்கும்போது தான் ரிமெம்பர் பண்றாங்க இப்படி நடந்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த தப்பு நடக்காம இன்ன வரைக்குமே நம்மளுடைய கவர்மெண்டால எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியல. ஏன்னா உங்களுடைய ஆட்சியில தானே இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு ஐயா. இது ஏதோ டார்கெட், தீபாவளிக்கு சாராயம் மட்டும் சேல் பண்றதுக்கு வைக்கிற டார்கெட். நீங்க இந்த தப்பு இந்த வருஷத்துல இருந்து அந்த வருஷத்துக்குள்ள நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு எதனா ஒரு டார்கெட் வச்சு பண்ணிருந்தா சட்ட திருத்தங்கள் மாற்றப்பட்டு இருக்கும்ல.